எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்கள் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு முரல் மீன் தான் பொரிச்சு கொடுத்துருக்காங்க. முரல் மீன்களில் ஒரு 4-5 வகையான முரல் மீன்கள் இருக்குது. அதில் ஒரு வகையான முரல் மீன் தான். முரல் மீன் வகைகள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அந்த முரல் மீன் தான் இன்றைக்கி பொரிச்சு கொடுத்துருக்காங்க. குடும்பத்தோடு சாப்பிட போகிறேங்க. மீன் பொரியல், பழைய கஞ்சி, வேற லெவல் தான் இன்னைக்கு. ஆனால் பழைய கஞ்சி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுனா, ஒரு சில பேர்லாம் வந்து வெறும் சாப்பாட்டில் பச்சை தண்ணியை ஊற்றி லேசாக உப்பு போட்டு குடிக்கிறாங்க. அது பழைய கஞ்சியே கிடையாது. பழைய கஞ்சினா என்னன்னா, நம்ம சாப்பாடு வடிகட்டுறோம்ல அந்த தண்ணியில் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி 2 பச்சைக்காய் கிள்ளி போட்டு உப்பு போட்டு அதை கலந்து வச்சிடணும். கலந்து வச்சு நம்ம சாப்பாடு சாப்பிட்டது போக மிஞ்சும்ல நைட்டு, அந்த சாப்பாடில் அந்த தண்ணி ஊற்றி வச்சிடணும். லேசாக உப்பை போட்டு கையை வச்சு கிண்டி வச்சோம்னா காலையில் அது புளிச்ச மாதிரி பழைய கஞ்சி ரெடி ஆகுது. அதுதான் பழைய கஞ்சி. ஒரு சில பேர் வந்து தயிரை ஊற்றி பழைய கஞ்சின்னு சொல்லி குடிக்காங்க. அது பழைய கஞ்சியே கிடையாது. பழைய கஞ்சி அந்த சோறில் வடிக்கக்கூடிய தண்ணி தான் பழைய கஞ்சியாக மாறும். என்னம்மா? நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும் பழைய கஞ்சி.